أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்களில் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்தால் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், எது சரி எது பிழை என்பதை பிரித்து அறியக்கூடியவர்கள், எதை சொன்னாலும் அதை சரிகண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த மக்களை நெறிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தில் காலத்துக்கும் நேரத்துக்கு இடப்ப ஒருவரை தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக தான் என்ன அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த செய்தியை வகி செய்தி ஊடாக, வானத்து செய்தி ஊடாக மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். நபிமார்கள் செய்த பணி நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. அல்லாஹ்வுக்கு மிக உச்சக்கட்டமாக அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு பணி என்று சொன்னால், ஒரு அமல் என்று சொன்னால் நன்மை ஏவுதலும் தீமையை தடுப்பது. நன்மை ஏவி தீமையை தடுப்பு என்பது அல்லாஹ் குர்ஆனூடாக என்னென்ன நல்லறங்களை, என்னென்ன தீமைகளை, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னென்ன நல்லறங்களை, என்னென்ன தீமைகளை எந்த வடிவத்தில் அணுகினார்களோ அந்த வடிவத்தில் நாம் அணுக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அமல்களை பொறுத்தவரை, நாளாண்டும் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்தவரை அவர்கள் செய்யக்கூடியது. ஆனால் எத்தி வைத்தல் என்ற ஒரு பணி இருக்குது இல்லையா, மார்க்கத்தை பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பணி இருக்குது இல்லையா, அல்லாஹ் அதிகமா நேசிக்கிறான், அல்லாஹ் அதிகமா விரும்புகிறான். அதாவது நீங்க கவனிங்க, ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றான், தூதராக ஏற்றுக்கொள்கின்றான், அந்த தூதருக்கு கொடுக்கின்றான் அந்த பணியை. அப்ப அல்லாஹ் யாரை தெரிவு செய்கின்றானோ, அல்லாஹ் யாரை விருப்பமாக எதிர்பார்க்கின்றானோ அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றான். அப்ப அவருடைய பொறுப்பு என்ன, சரியாக அந்த பொறுப்பை மக்கள் மன்றத்தில் முன்வைக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, தனி நபர்கள இருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தஅவா பணியில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது, அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, நிறைய வாசிச்சோம், நிறைய எழுதினோம், தஅவாவோடு இரண்டரை கலந்திருந்தோம். நமது பயணங்கள் எல்லாம் தஅவாவோடு இருக்கும். எங்கு எந்த மார்க்க பிரச்சாரம் இருந்தாலும் கூட்டம் கூட்டமாக, படித்ததாக இருந்தாலும் கேட்டதாக இருந்தாலும், பேசிய அந்த மௌலவியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப அந்த சபையில் உட்கார வேண்டும், மார்க்கத்தை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த படித்து உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில சாறை சாறையாக தஅவா களத்தில் நம்ம ஈடுபட்டோம். கடந்த காலங்கள்ல இன்று மிக குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னு சொன்னால் உலகத்துடைய மோகம்.
நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் நிறைய இப்படி வாழணும், இப்படி நடக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆசைகளை உடைத்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமா நினையுங்க. இந்த எல்லாரும் ஒரு நாள் மௌத்தா போவதுதான். மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை. உண்மையான வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், அமல் செய்திருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை, அமல் இல்லையா அந்த வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம், நரகத்துடைய வாழ்க்கை. எனவேதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உலகத்தில் தேவை இருக்குது, ஆனால் அல்லாஹ்வை மறந்த அந்த தேவைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தூதரை மறந்த அந்த தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நிஜமான வாழ்க்கை கபருக்குள் ஆரம்பமாகின்றது, உண்மையான வாழ்க்கை கபருக்குள் ஆரம்பமாகின்றது. எனவே களத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா நாங்க நிறைய படிச்சாதான், நிறைய கேட்டால்தான் இந்த உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நீங்க பாருங்க, மார்க்கத்திலே தொடர்பே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, எந்த அமலை பத்தி நாங்க கேட்கறது இல்ல, எந்த பயான்களையும் கேட்கறது இல்ல. இப்ப யார் வருவா? ஷைத்தான் வருவான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ் விட்டு தூரமானால் நானே உங்களுக்கு ஒரு ஷைத்தான் நியமிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான், பள்ளியை விட்டு தூரமாகிறது, தாவா கரங்களை விட்டு தூரமாகிறது, உபதேசங்களை விட்டு தூரமாகிறது. இதோட எதிரொலி எங்க போங்க சொன்னால், ஷைத்தானுடைய வழியாக, ஷைத்தானுடைய நண்பனாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். நீங்க தாவா களத்தில் இருந்து பாருங்கள், கிடைக்கக்கூடிய சந்தோஷம், கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உலகத்தில் எதிலையும் இருக்கா. நீங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு உச்சக்கட்டமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் இப்படியான மஸ்ஜிதுகள் தான். காரணம், மலக்குமாக நிறைஞ்சிருக்கிறார், மலக்குமார் இருக்கிறாங்க 24 மணித்தியாலங்களும். மஸ்ஜிதுகள்ல மலக்குமார்கள், சுபுவுக்கு வந்த மலக்குமார்கள் அசர் வரைக்கும், அசருக்கு வந்த மலக்குமார்கள் சுபு வரைக்கும், வெள்ளிக்கிழமை நாள் விசேஷமான மலக்குமார்கள் இமாம் மெம்பருக்கு ஏறுகின்ற வரை ஏட்டை கையில் வைத்துக் கொண்டு வாசல் நின்று கொண்டவர்கள் எல்லாம் இப்ப இருக்கிறாங்க, எங்களோட சூழ்ந்து இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட நேரம் வரை எந்த சிந்தனையும் எங்களுக்கு வராது, எதுவும் வராது. ஏன்? இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அந்த அமல்களை பற்றிய சிந்தனை, இதுதான் யதார்த்தம். எனவேதான் பள்ளியோடு என்னுடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். தாவாக்கு, பயான்களுக்கு, உபதேசங்களுக்கு வாருங்கள் என்று சொன்னால் காலங்களை நேரங்களை ஒதுக்கி பாருங்கள். நீங்க குறைவாக சம்பாதித்தாலும் அதை பரக்கத் தோன்றும். நிறைவாக சம்பாதித்து பரக்கத்தை இழப்பதை விட நீங்க சம்பாதிக்கக்கூடியதில் மார்க்கத்தோடு அமல்களோடு இரண்ட கலந்து நீங்க பாருங்க, அதுல கிடைக்கக்கூடிய பரக்கத் எதிலும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? உணவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் ஒரு கிழமைக்கு சாப்பாடு இல்லை, ஒரு கிழமைக்கு சமைச்சா ஒரு மாசத்துக்கு சமைக்கிறது இல்லை, ஒட்டு போட்ட ஆடைகள், குறைவான ஆடைகள், இருப்பதற்கு வீடு இல்லை. ஆனால் கம்பீரமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, உச்சக்கட்டமான சந்தோஷம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்கள் நேரடியாக மலக்குமார்களை அனுப்புதவி செய்யக்கூடிய காட்சியை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு காட்சிப்படுத்துதுன்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, அங்கத்தான் விஷயம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக தங்களை மாற்றிக் கொண்டார்கள், உருவாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உருவாக்கினார்கள், செதுக்கினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மடையர்கள், அறிவியினர்கள், மடமையின் உச்சக்கட்டம் வரலாறு வர்ணிக்கிறதா இல்லையா? அதே வரலாறு, அதே குர்ஆன், அதே ஹதீஸ். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவர்களை விட உலகத்தில் சிறந்த மனிதர்கள் கிடையாது, சிறந்த மக்கள் கிடையாது. ரலியல்லாஹு வரலாறு சொல்றான், அவர்களை நான் புரிந்து கொண்டேன், அவர்களே என்னை புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதுல தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் கிடைச்சிருச்சு, அது ஒன்றே போதும். அல்ஹம்துலில்லாஹ். இருக்குதோ இல்லையோ, அல்லாஹ் உள்ளத்தை நிறைச்சு வைப்பான், சந்தோஷம் அதுதான் இருக்குது. எனவேதான் நன்மையை ஏவக்கூடிய விஷயத்திலும் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலும் ஒவ்வொரு தனிநபரும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். தனிநபர் தாவா, குடும்பத்துல தாவா செய்யறது, பள்ளிக்குள்ள தாவா, பள்ளிக்கு வெளியே வீதியில தாவா, உலக மட்டத்துல இன்றைக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய நியமத் என்ன? சோசியல் மீடியாக்கள் நல்லா பயன்படுத்தலாம், நல்லா பயன்படுத்தலாம். நிறைய வாசிங்க, நிறைய கேளுங்க. முதலாவது தாவாவுக்கு அடிப்படை என்ன சொன்னாங்க?
பல்லிகு அன்னி வலவ் ஆயாண்டாங்க. என்னிடம் இந்த ஒரு செய்தி நீங்க கேட்கறீங்க, ஒரு செய்தி தான் சொல்லுங்க பிறருக்கு. உங்களோட பிள்ளைக்கு சொல்லுங்க, உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, நண்பனுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுக்கு சொல்லுங்க. தாவா நம்ம நினைக்கூடாது முனைவைத்தான் வரணும், எல்லாம் சொல்லணும், அது வேற ஒரு பகுதி. அது பொதுவாக சில செய்திகள் இருக்கிறேன் எல்லாரும் செய்யலாம். உதாரணத்துக்கு நாங்க சாப்பிடுற நேரத்துல எங்களோட பிள்ளைக்கு தாவா கொடுக்கிறது, இப்படித்தான் சாப்பிடணும், ஒழுங்குமுறை. வலது கையால சாப்பிடுங்க, முன்னுக்கு எடுத்து சாப்பிடுங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சு வரல சூப்புங்க, பிளேட்டை வலிங்க, பிறகு துவா ஓதுங்க. என்ன பேசுறீங்க? ஹதீஸ பேசுறீங்க. ஹதீஸ் தாவா கொடுக்குறீங்க, வளர்க்கிறீங்க குடும்பத்தை மார்க்கத்தின் அடிப்படையில. ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க செருப்பை கழட்டும் போது வலது கால கழற்றார், கொடுங்க தாவா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செருப்பை போடுறது வலது கால போடணும், கழற்றத இடது கால கழட்ட சொன்னாங்க. ஒரு ஹதீஸ எத்தி வைக்கிறீங்க, சின்ன ஹதீஸ், ஒரு செய்தி, மார்க்கத்தை எத்தி வைக்கிறீங்க. இந்த பயிற்சி எடுக்கணும். எப்ப வரும்? நிறைய கேட்கணும், நிறைய வாசிக்கணும், தாவா களத்தை இருக்கணும். அப்பதான் இந்த தன்மை வரும். இல்லாட்டி யாரு எப்படி போகட்டும், அவர் எப்படி சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, சுண்ண அடிப்புல சாப்பிட்டா என்ன, இல்ல சைத்தான் அடிப்புல சாப்பிட்டா என்ன, எப்படி நடந்து போகட்டும். அப்படியே காலம் போயிட்டே இருக்கும், கடைசியில மௌத்து வந்துடும். அதுக்கு பிறகுதான் நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தேன். நீங்க பாருங்க, நீங்க மௌத்த எடுத்து பாருங்க. யூடியூப்ல ஒரு கவிதை மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை ஜனாசாவாக நினைச்சு பாருங்க என்ற அடிப்படையில் ஒரு செய்தி. இப்ப ஒரு ஜனாசா, நான் ஜனாசா, என்னை இப்ப குளிப்பாட்டுறாங்க, நான் நினைக்கிறேன் அடிக்கடி, இப்ப என்னை குளிப்பாட்டுறாங்க, எல்லாரும் குடும்பத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? கஃபன் செய்யறாங்க, இப்ப தூக்குறாங்க, மையவாடி கொண்டு வராங்க, தொழுவிக்கிறாங்க, அடைக்கிறாங்க கபருக்குள்ள. எப்படி இருக்கும் காட்சி? எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு அப்படித்தான். யாருக்கு வந்து தப்பிக்கலாம்? எவ்வளவு பெரிய உச்சக்கட்டமான மாட மாளிகையில் பெலஸ்ல வாழ்ந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, தெருவில் வாழ்ந்தாலும் சரி, இறுதி இங்கதான் வரணும். எல்லாருக்கும் ஒரே இடம் தான். அங்க பாகுபாடெல்லாம் கிடையாது, அங்க வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இங்கிட்டும் திரும்ப முடியாது, இங்கிட்டும் திரும்ப முடியாது. நல்லடியாருன்னு சொன்னா சுப செய்தி நிறைய இருக்கு, அது வேற செய்தி. ஒவ்வொரு மனிதன் டெய்லி நினைக்கணும், கபருக்குள்ள அப்படி இறக்குறாங்க, இங்கிட்டும் திரும்ப முடியாது, இங்கிட்டும் திரும்ப முடியாது. என் இடம் அவ்வளவுதான், எனக்கு சொந்தமான இடமும் அல்ல. குறிப்பிட்ட காலத்துல அதே இடத்துல தோண்டி இன்னொரு அடக்குவாங்க. எப்படி இருக்கும்? பலகைய வைக்கிறாங்க, எல்லாரும் துவா ஓதிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நடந்து செல்லக்கூடிய செருப்போசையை அந்த ஜனாசா கேட்கும், அதான் இறுதி ஓசை. எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டு போறாங்களே, கவலையா இருக்கும், கடுமையான ஒரு நிலைமை. இனிமே அன்புக்குரியவர்களே, இதனால இஸ்லாம் நிறைய எங்களுக்கு என்ன செய்து, அடிக்கடி கபரை மையப்படுத்தி, மர்மையை மையப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். ஏனென்றால் எல்லாரும் அங்கத்தான் வரணும். நான் வரமாட்டேன், யாரும் பிடிவாதம் பிடிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கவனிக்கின்றமா இல்லையா? பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அரசர்கள், அநியாய எல்லாம் அங்கத்தான் வரணும். முடிவு அதுதான். இஸ்லாம் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அன்புக்குரியவர்களே, எங்களை மாற்றுவதற்காக வேண்டித்தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியில், அந்த அழைப்பு பணியில் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தாவா பணியை சீர்நேரத்தில் முதலாவது வந்து நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் செதுக்கினார்கள். அங்க ஜாஹிலியத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி செதுக்குறாங்க. நிறைய நல்ல பண்புகள் ஊடாக, நிறைய பக்குவங்கள் ஊடாக, நல்ல பணிவின் ஊடாக, அடக்கம், விட்டுக் கொடுத்தல், மன்னிப்பு, இதெல்லாம் ஏற்கனவே இல்லை அவங்களுக்கு. ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி வருடக்கணக்கில் பழி வாங்கினார்கள். அப்படிப்பட்டவர்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டால் தந்தை கையினாலே குழியை தோண்டி புதைக்கக்கூடிய அரக்கர்களாக, கல் நெஞ்சம் உள்ள அரக்கர்களாக இருந்தாங்க. மது, சாராயம், போதையில தான் இருப்பாங்க. மது உச்சந்தலைக்கு ஏறிவிட்டால் தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாது. கேடுகட்ட ஒரு வாழ்க்கை. இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு எப்படி செதுக்கப்பட்டார்கள்? அவர்களை விட உச்சகட்டமான நல்லடியாக கிடையாது. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு முடியும், நாம் சரியாக இருக்க வேண்டும். அப்ப தஅவாவில் உள்ளவர்கள் முதல்ல தன்னை செதுக்க வேண்டும். அதை தஅவா பணியில் ஈடுபடக்கூடிய பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, பேச்சை கேட்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் இப்படித்தான் எனக்கு சொல்லும். என் மனைவியோடு இப்படித்தான் நான் பேச வேண்டும், என் பிள்ளைகளோடு இப்படித்தான் பேச வேண்டும்,
என்ற தாயோடு இப்படித்தான் பேச வேண்டும், என ஜமாத்தார்கள் ஒரு நண்பரோடு இப்படித்தான் பேச வேண்டும். ஏன்? பேச்சுத்தான் பிரச்சனையே, இந்த நாவுதான் பிரச்சனை. நாவை சரி கத்தினால், நாவுக்கு பக்குவத்தை கொடுத்தால், நாவுக்கு பயிற்சியை கொடுத்தால் எல்லாம் சரியாகும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதையும் தாண்டி உள்ளத்துக்குள்ள ஒரு சதைப்பிண்டம் இருக்கு, இதயம். அது சீர்கட்ட எல்லாம் சீர்கட்டும், அதை சரி செய்யுங்கண்டார். தப்பான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், பொறாமை எல்லாத்தையும் எடுத்துருங்க, வேறொரு பறித்து எடுத்துருங்க. இதைத்தான் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க? தூதர் அவர்கள் கொடுத்து செதுக்கினார்கள். அந்த பயிற்சி அன்புக்குரியவர்களே, நாங்க அடிக்கடி குர்ஆனை ஹதீஸை நிறைய படிக்கணும்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். வீட்டுக்குள் இருந்து வீதி வரை மாற்றம் வர வேண்டும். வெளியே ராஜா போல இருக்கலாம், வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த ஹாஜியாரை விட பெரிய தங்கமானவர் இல்லைன்னு சொல்லலாம். மனைவிட்டு தான் போய் கேட்கணும், உடைய கணவர் எப்படிப்பட்டவர், கணவருடைய நிலை எப்படி மனைவி உறுதிப்படுத்தணும் என்பதைத்தான் தூதர் சொல்றாங்க. ஏன்னா அங்க பிள்ளையோட சல்லிச்சல், மனைவியோட சல்லிச்சல், வீட்டுக்கு வெளியே தங்கமா இருப்பாங்க. நிறைய பாக்கிரமா இல்ல, நிறைய செதுக்கணும், செதுக்கப்பட வேணும். களத்துல உள்ளவர்கள், ஒவ்வொரு உபதேசங்களை கேட்கக்கூடியவர்கள் ரொம்ப இறக்கமா இருக்கணும். மனைவியோடு, பிள்ளையோடு, தாயோடு, சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், பக்கத்து வீடு எல்லாரோடையும் அதுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். அப்ப இந்த அடிப்படையில தாவாவுடைய முதல் அம்சமே அழகான முறையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் பாருங்க, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நீங்க அழையுங்க, ரப்பின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க அழையுங்க, எத்தி வைங்க. பில் ஹிக்மா, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு என்ன செய்யுங்க, மார்க்கத்தை எத்தி வைங்க. அப்ப அறிவை கொண்டு சொன்னா படிக்கணும், கேட்கணும், சபைகள்ல உட்காரணும், அப்பதான் எங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறது என்ன செய்யணும், எத்தி வைக்கலாம். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசம், அழகா சொல்லுங்க. சொல்லக்கூடிய தகவல்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய வார்த்தைகளை அழகுபடுத்துங்கள், வார்த்தைகளை செதுக்குங்கள். அதன் ஊடாக அவர் என்ன செய்யுங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வாருங்கள் என்ற தகவலை தான் படைத்த ரப்பு முதலாவது வைக்கிறான் பாரு. அதே நேரத்தில் சில நேரங்கள்ல தாவா செய்யும் பொழுது பிறருக்கு மார்க்கத்தை சொல்ற நேரத்தில் வாய்த்தர்க்கங்கள் வரும். நான் சரியா, நீ சரியா, நான் சொல்வது சரியா, நீங்க சொல்வது சரியா, தனி நபராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையா இருக்கலாம். அல்லாஹ் என்ன ஒரு வழிகாட்ட சொல்றான்டா, அப்படி உங்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் வந்துருச்சுன்னு சொன்னார், இப்படி வாத பிரதிவாதம் வந்து சொன்னால் வஜாதிலுக்கும் பில்லத்தி அஹ்சன், அதை அழகாக்கிக் கொள்ளுங்க, அழகா பேசுங்க. நான் சரியில இருக்கிறேன், நீங்க நரகவாதி, அல்லது அவர் சரியில இருக்கிறார், இவர் நரகவாதி, அது தவறான வார்த்தைகள், தவறான பேச்சுக்கள் பேசுறாதீங்க, அழகுபடுத்துங்க. அப்படியே உச்சக்கட்டமாக முரண்பட்டால் காலு சலாமா, அதோடு ஒதுங்கிருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு உபதேசம் செய்றாங்க. எல்லாம் கேட்டுட்டு தந்தை என்ன சொல்றாரு, இப்ராஹிம் இந்த கொள்கையை விட்டு, இந்த உபதேசம் கலந்த கொள்கையை விட்டு, லாட்டில் அர்ஜுமன்னக்க, நானே உன்னை கல்லெறிந்து கொள்வேன், இங்க நிக்காத, ஓடி போயிரு. என்ன சொன்னாங்க, சலாமுன் அலைக்கண்டாங்க சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, அடக்கமா சொன்னாங்க. தந்தை கேட்கல, தந்தை முரண்படுக்கிறார், எச்சரிக்கிறார், அடிப்பேன்னு சொல்றார், கொள்வேன்னு சொல்றார், ஓடிப்போன்னு சொல்றார். என்ன சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு பாடம் நடத்தினா பாருங்க, சலாமுன் அலைக்கும், இல்ல நீங்க எல்லாம் மீறாதீங்க. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும், உச்சக்கட்டமான அநியாயக்காரன், அந்த அளவுக்கு அநியாயங்கள் தாண்டவமாடியும் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக பச்சை பச்சை என்ன செஞ்சான், கொலை செய்தான். அந்த ஃப்ரண்ட் நீங்க போனாலும் தாவா என்ன செய்யணும், அழகான முறை இருக்கணும் என்ற செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லக்கூடிய செய்தி. இது ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, போங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் போங்கன்றான் அல்லாஹ். ரெண்டு நீங்க போங்க, அவன் பெரிய அநியாயம் செய்து இருக்கிறான், எல்லை மீறி கொண்டிருக்கின்றான். வகூலா லஹு கௌலல் லையினா, ரெண்டு பேரும் நினைச்சீங்க மிருதுவா பேசு. அவன் அநியாயக்காரன், அவனை அடக்க முடியாது. நான் தான் அந்த ரப்புக்கு முன்னால, நான் தான் உயர்ந்த இறைவன், நான் தான் அரசன் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயம் செஞ்சிட்டு இருக்கிறான். நீங்க அதே ஸ்டைல்ல போயிடாதீங்க, நீங்க எல்லாம் மீறாதீங்க. கூலா லஹு கௌலல் லையினா, மிருதுவாக நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டு பேரும் என்ன செய்ய பேசுங்க. அல்லஹு யததக்கர், சில நேரம் உங்களுடைய உபதேசங்கள் ஊடாக அவன் நல்ல நல்ல ஒரு பெறக்கூடும், நல்ல ஒரு பயன்பெறக்கூடும். அவ யக்ஷா,
அல்லது பயப்படுவான். கபர் வாழ்க்கை, மர்ம வாழ்க்கை, பயப்படுவான் என்று ரப்பு சொல்லி அனுப்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்குண்டா சும்மா குர்ஆனை நாங்க படிக்கிறோம் போற போக்குல வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, கேட்டுட்டு போறதுக்கு இல்ல. ஒவ்வொரு சொல்லும், குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு உபதேசங்களும் எனக்கு பாடம், எனக்கு படிப்பினை, என்னை செதுக்கின்றது, என்னை உருவாக்கின்றது. நல்ல அடியானாக நான் இப்படித்தான் என்ன செய்யணும், தஅவா களத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை முன்னாள் நபிமார்களை வைத்தால் என்ன செய்கின்றான், எங்களுக்கு பாடம் நடத்தினான்னு சொன்னால் அதை முதலாவது உருவாக்கிக் கொள்ளும். தஅவா பண்ண இருக்கக்கூடிய அதை முதலாவது உருவாக்கிக் கொள்ளும். எல்லோரும் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து பேசுற நேரத்துல ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி நில்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்வி. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அதாவது அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார், உங்கள் சூழ்ந்திருந்தவர்களோட நீங்க கடுகடுப்பா எரிச்சலோடு நடந்து கொண்டிருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க, உங்களை சூழ்ந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சு விரண்டு ஓடிப்பாங்க. பல்ல என்ன சொல்றான்டா, அணைச்சு கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள இருந்து வீதி வரை என்ன செய்யுங்க, அப்பதான் எங்க தஅவா ஈடுபடும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மனைவிக்கு நீங்க விட்டு கொடுங்க, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. நம்ம பிடிவாதம் பிடிச்ச நாங்க தோற்றுவோம். நாங்க பிடிவாதம் பிடிச்ச நான் ஆண், நான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்றத கேட்கணும், இப்படித்தான் அப்படித்தான் போட்டேன்டா விரிசல் வந்துகிட்டே இருக்கும். அப்படியா, சரி, இப்ப என்ன செய்வாங்க, அவங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு கீழே வந்துவாங்க. நாங்க எப்படி ஜெயிக்கணும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை நடத்தி செஞ்சுக்கிறாங்க. நிறைய வரலாறுகள் மனைவியோடு. ஏன் சொல்ற, வீட்டுக்குள்ள தஅவா சரியா இருக்கணும், தொழுக, குர்ஆன் ஓதுற அமல்கள், என்ன மனைவி தொழுறாங்கன்னா இருக்கக்கூடியவங்க நீங்க மனசோட பேசுங்க. எங்க வீட்டுல குர்ஆன் ஓதப்படுதா, நீங்க மனசோடு, மனசுல சாட்சி பேசுங்க. குர்ஆன் உயிராத வீட்டுல ஓதப்படுதா இல்லையா, வீட்டுல மனைவி தொழுறாங்களா இல்லையா, நான் தஹஜ்ஜுக்கு எழும்புறேனா இல்லையா, சுன்னத்தான தொழுகை வீட்டுல நான் தொழுறேனா இல்லையா, வீட்டுல செய்யக்கூடிய நல்லறங்கள், கேள்வியை கேட்டு நீங்களே பதில சொல்லிக் கொள்ளுங்க. ஏன் நடக்குது இல்ல, நடக்குதா அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நடக்கவில்லை, எதற்காக நடக்கவில்லை, தூரம், தஅவாவுடைய தூரம், அந்த விரிசல். நான் வாரதில்லை தஅவாவுக்கு, பயான கேட்கறது இல்ல, விருப்பம் இல்ல, என்னத்தை பேச போறார், என்னத்தை சொல்ல போறார். அடிக்கடி அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். உபதேசம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். வெஹிக்கிள்ல போறோமா, வாகனத்துல போறோமா, வாகனத்தை போட்டுக்கிட்டே என்ன செய்யறது, கேட்டுக்கிட்டே போறது. அது ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை, அடே இன்னைக்கு நான் லுஹா தொழல, என்ன லுஹாவை பத்தி முக்கியத்துவம் பேசுறாங்க, அடே இன்னைக்கு திங்கட்கிழமை நான் நோன்பு பிடிக்கல, நோன்பு பத்தி பேசுறாங்க, அடே வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கல, அடே இன்னைக்கு நான் தஹஜ்ஜத் தொழல, அடே இன்னைக்கு சுபூக்கு நான் பள்ளிக்கு. இதெல்லாம் என்ன செய்யுண்டா, அடிக்கடி அடிக்கடி கேட்கும் பொழுது உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல், நான் என்னை மாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த உபதேசங்கள் கூட எங்களுக்கு கிடைக்கும். மாற்றிக்கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், சீரமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப குடும்பத்துக்கு கொடுக்கிற பயிற்சி அல்லாஹ் என்ன சொல்றான், அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட பொறுப்பு அது. ஒரு ஆணுடைய பொறுப்பு, ஒரு பெண்ணுடைய பொறுப்பு. என்ன கணவர் என்ன எப்படி இருக்கிறார், நேரத்துக்கு தொழுகிறாரா, நோம்பிடிக்கிறாரா, அமல்களை செய்யறாரா, குர்ஆனை ஓதுறாரா, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிற, ஹலாலா சம்பாதிக்கிறாரா, சொர்க்கத்துக்கு அழைத்து போக வேண்டும். அந்த மனைவி, என்ன மனைவி தொழுகிறாங்களா, ஓதுறாங்களா பார்க்கணும், மனைவியை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். 2 பேரும் சேர்ந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அடிக்கடி பாருங்க, அடிக்கடி கவனிங்க. இதெல்லாம் தஅவா, தனிநபர் தஅவா, வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய தஅவா. இதெல்லாம் இருந்தால்தான் கபருடைய வாழ்க்கை சிகிச்சை அல்லாஹ் விரும்புவான். அந்த அடிப்படையை தான் முதலாவது தங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல பண்புள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தஅவா களத்துக்கு அடிப்படை. இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்றான்டா, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு சமூகம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைரி வயஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். அவன் என்ன செய்வாங்க, நலவின் பக்கம், நல்லதின் பக்கம் அழைப்பார்கள், நல்லதின் பக்கம் ஏவுவார்கள், தீயதை அருவருப்பான விஷயங்களை தடுப்பார்கள். எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கணும் எப்படி தெரியுமா, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர். அந்த பணில ஈடுபடுங்க, அந்த பணில பங்களிப்பு செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. அப்பதான் என்ன சொல்றான், அவர்கள் தான் வெற்றியாளர்கள்.
அவங்கதான் வெற்றி இருக்குது என்று சொல்லக்கூடிய தவணை 3வது அத்தியாயம் 104வது வசனத்துல பார்க்கணும்னு சொன்னால், இந்த பணி ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதே நேரம் இந்த பணியில ஈடுபடக்கூடியவங்க இன்னொரு விஷயத்தையும் விளைவிக்கணும். நபிமார்கள் அல்லாஹ் தெரிவு செஞ்சான், தனக்கு நெருக்கமான அடையாளாக மாற்றினான். ஆனா தௌவா களம் என்பது செங்கம்பளம் போட்டு சிவப்பு காப்பட் போட்டு வருக வருக வாங்க வாங்கன்னு வரவேற்கக்கூடிய களம் அல்ல தௌவா களம். அல்ல விளைவிக்கணும். கரடு முரடான முட்களுக்கு மேல் நடப்பதை போல் ஒரு காட்சி நபிமார்கள் சாதித்தார்கள். அப்படிதான் இருக்கு தவாவை பொறுத்தவரை. எல்லாரும் வரவேற்பாங்க, நான் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்வாங்க, நான் சொன்ன உடனே இங்கிட்டு வந்துருவாங்க, சொன்னோன்னு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வாங்க, சொன்னோன்னு ரசூலை ஏற்றுக்கொள்வாங்க, சொன்னோன்னு குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகளை ஏற்றுக்கொள்வாங்க என்று எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்ப்பு இருக்கணும், நடக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது. அது எதிர்ப்புலாக மாறணும். இஸ்லாம் சொல்லுது, நபிமார்கள் சந்தித்தார்கள் கடுமையான சந்திப்புகள், அதையெல்லாம் சந்திக்க வேண்டிய வரும். அதனால்தான் நிறைய பேருக்கு இருக்கு, நமக்கு ஏன் இந்த வம்பு, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படியே போயிட்டு இருக்கோமே. சம்பாதிச்சாச்சா, பிள்ளைக்கு சாப்பாடை கொடுத்தாச்சா, பிள்ளைய வீட்டுக்கு சாப்பாடை கொடுத்தாச்சா, வேலைக்கு போமா வந்தாச்சா, முடிஞ்சு. நம்ம ஏன் அந்த பள்ளிக்கு போயிட்டு இருக்கணும், நம்ம ஏன் பயானுக்கு உட்காரணும், நம்ம ஏன் மனைவி பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும், நம்ம ஏன் ஈடுபடணும். ஈடுபட்டா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ற பயங்கரம் பலவிதமான சோதனைகள் வரும்ன்றான். குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக உறுதியாக இருந்தா இதெல்லாம் வரும்ன்றான். அப்ப வராம இருக்குன்ற நம்ம ஒதுங்கிடுவோம். அப்படி அல்ல. அதை ஏன் அல்லாஹ் தாராண்டா, உங்களை புடம் போட்டு எடுக்கிறான். நீங்க சரியா வேற பக்கம் இருந்தீங்க, அல்லாஹ் மார்க்கத்தை தந்தான். இந்த மார்க்கத்தை தந்த பிறகுதான் அப்படிதான் சஹாபாக்களை சோதித்தான். ஜாகிலியத்துல இருந்தாங்க, மார்க்கம் கிடைச்சிச்சு, வந்தவங்க எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், உச்சக்கட்டத்துல வச்சானா கடுமையான சோதனை. கண் முன்னே சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் யாசீர் ரலியல்லாஹு குத்தி கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒண்ணும் செய்ய முடியல, பார்த்துட்டு தான் இருந்தார். பலகீனம் கொஞ்சம் பேர் தான் இருந்தார். அவன் தவாவுடைய ஆரம்பம் நடக்கு. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறேன், அது என்ன நான் உறுதியாக தெளிவாக உங்களோட நான் 2 கலந்திருந்தால் எனக்கு பிரச்சனை வருமே, வரும், பிரச்சனை வரும். வருவதை விரும்புவர்கள் தெளிவாக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம். அல்லாஹ் கைவிட மாட்டான். அதுதான் அங்க தெளிவா இருக்கு. சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோர்வையாக சங்கிலி தொடர்பு ஒன்று வந்து கொண்டே இருக்கும். எனக்கு வரக்கூடாது யாரும் ஆசை செய்யக்கூடாது. அல்லாஹ் நாடுவான், வரும். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கு லேசாக நுழைந்து விடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் வச்சிட்டு, வலம்மா யஅதீக்கும் மஸலல்லதீன ஹலோ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அடைந்த அந்த அடைவுகள், அவர்கள் அடைந்த அந்த சோதனைகளை அடையாமல் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் வினா வச்சிட்டு, அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? மஸ்ஸத்துல் பல்சா, வறுமை அவர்களை பிடித்தது. வரும். நான் ஈமான உறுதியாக இருந்தால், கொள்கையில் தெளிவாக இருந்தால் பிரச்சனை வரும், தொழில பிரச்சனை வரும், குடும்ப ரீதியாக பிரச்சனை வரும், சோதனை வரும். அதிலே பொறுமையாக இருந்த சகிப்புத்தன்மையோடு இருந்து அமல்களை செய்யும் சொன்னால் குறிப்பிட்ட காலத்தோடு அல்லாஹ் அப்படியே எல்லாத்தையும் இல்லாமக்கி உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய்வான். யூசுஃபை பார்த்தமா இல்லையா? நீண்ட காலம் சிறைச்சாலை, செய்யாத குற்றத்துக்காக வேண்டிய வெளியே வந்தாங்க. அந்த நாட்டுடைய முதுகெலும்பு, முதல் பொருளாதார அமைச்சரா நடந்துச்சா இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து நீண்ட காலம் சோதிக்கப்பட்டார்கள். அந்த அருகமர்ராஹிமின் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய முடிவு வருது, ஏற்கனவே இருந்ததையும் கொடுத்து இன்னும் அதிகமாக அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய சுன்னாஹ் தான், நாம் தெளிவாக இருக்க வேண்டும், நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நான் ரப்பை ஏற்றுக் கொண்டிருக்கின்றேன், தூதரை ஏற்றுக் கொண்டிருக்கின்றேன், கொள்கையில் உறுதியாக இருக்கின்றேன், கொள்கையில் தெளிவாக இருக்கின்றேன். ஆனால் தாவாவோடு இருக்கின்றனா இல்லையா, மார்க்கத்தோடு இருக்கின்றனா இல்லையா, அமல் ரீதியான செயல்பாடுகள் இருக்கும் சொன்னால் சோதனையில் ஒரு வறுமை வரும். ரப்பு சொல்றான், துன்பங்கள் வரும், எந்த வடிவத்திலும் வரலாம், எப்படியும் வரும். அதே போல நடுக்கம், பயம் எல்லாம் வரும். சஹாபாக்கள் சந்திச்சாங்க. நபி அவங்க மரணிக்கிறவரை கஷ்டம் தான். இந்த மௌத்தா போற நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில அப்படியே படுத்திருக்கிறாங்க, சாஞ்சிருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நடந்து வாராங்க. தந்தையை பார்த்தவுடன் நிலை குலைந்திருக்கின்றார்கள், பேச முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க, கடைசி கட்டம். தந்தையை பார்த்தவுடன் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுகுறாங்க, அப்படியே அழைக்கிறாங்க. அப்படியே நபி அவங்க அப்படியே மகளை அணைக்கிறாங்க, முத்தமிடுறாங்க. மகளே,
இதுக்கு பிறகு உங்களுடைய தந்தை கஷ்டமே இல்லைன்றாங்க. கடைசி கஷ்டத்தை நான் இருக்கிறேன், இதுக்கு பிறகு கஷ்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தூது பணியை பொறுப்படுத்துதல இருந்து மரணிக்கின்ற வரை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் அந்த தூதரத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தூதரை பின்பற்றிய தோழர்கள் பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள், துன்பங்கள், வறுமைகள், அதைத்தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்றால் என்ற வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். எதிர்பார்க்கணும், ஆனா அல்லாஹ் கைவிட மாட்டோம். இந்த உலகத்திலே வாழ்க்கை அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். கபருடைய வாழ்க்கை சுபிட்சமாயிருக்கும், மறுமைய வாழ்க்கை வெற்றியா இருக்கும், சொர்க்கத்திற்கு குடும்பத்தோடு செல்ல முடியும் என்ற தகவலைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எங்களுக்கு இப்படியாக தஅவா களத்துல, தஅவாவோட அழைப்பு பணியில எல்லாரும் என்ன செய்யுங்க, பங்களிப்பு செய்யுங்க, நல்லா ஈடுபடுங்க, உங்களுடைய வாழ்க்கை நன்றாக சுபிட்சமாக இருக்கும் என்பதைத்தான் அங்க நீங்க பாருங்க, அங்க நீங்க பாருங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய தகவலை பார்க்கலாம். நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தஅவாவின் மூலமாக, அழைப்பு பணி மூலமாக எவ்வளவு சாதிச்சாங்க. ஏற்கனவே நினைவூட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஹுதைபியா ஹிஜ்ரி 6 1400 1500 தோழர்கள் வாராங்க உம்ரா செய்யறதுக்காக வேண்டி. ஹுதைபியா என்ற இடத்துல வச்சு தடுக்கப்படுறாங்க. உங்களை ஊருக்கு விடமாட்டோம். என்ன நடந்துச்சு? நிறைய பிரச்சனைகள், அப்படி நீண்ட வரலாறு. கடைசியா ஒப்பந்தங்கள் எழுதப்படுது. ஒப்பந்தங்கள் அனைத்தும் உலகம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒப்பந்தங்கள், இஸ்லாத்துக்கு பாதகமான மாற்றமான ஒப்பந்தங்கள். சஹாபாக்கள் துடிக்கிறாங்க, என்ன யார சூழ்நிலை, இன்னும் கோலையா நீங்க? நாங்க என்ன கோலையா? அவங்களுக்கு அடிபணிஞ்சு போறீங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு தலையாற்றீங்க. நாங்க வீரர்கள், பலம் இருக்குது, படை இருக்குது, ஆயுதம் இருக்குது, போராடுவோண்டாங்க. அமைதிப்படுத்தினாங்க. சஹாபாக்களுடைய ஆதங்கம், இவங்களை இன்னும் நாங்க அடிபடியணுமா? எங்கட சொந்த ஊரு, சொந்த நாடு மக்கா, சொந்த இடத்தை விட்டுட்டு போனோம், சொந்த வீட்டை விட்டுட்டு போனோம், சொந்த பொருளாதாரத்தை விட்டுட்டு போனோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம், சும்மா வெறுங்கையோட போனோம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம், உம்ராவுக்கு வந்திருக்கிறோம். உடனே கவலை. அமைதிப்படுத்தினாங்க. ஹிஜ்ரி 6 நடக்குது, ஹிஜ்ரி 8 அல்லாஹ் மக்கா தூக்கி கொடுத்துட்டான். சாதிச்சாங்களா இல்லையா? தூர நோக்கு சிந்தனை. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம எப்படி அழைப்பு பணியில் எதை சாதிக்கணும். யுத்தங்கள் திணிக்கப்படுற நேரத்தில் நபி அவங்க சந்திச்சது அது வேறு பகுதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயுதத்தை தூக்குறதுக்கு விரும்பாதீங்க, யுத்தத்தை களத்துல சந்திப்பதை விரும்பாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது பல இழப்புகள் நடக்கும். நபி அவங்க நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் சாதிச்ச வர நிறைய இருக்குது. தூர நோக்கோடு சிந்திக்கணும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்றாங்க, நிறைய வழிகாட்டு நாங்க பார்க்கிறோம். ஹிஜ்ரி 8 அல்லாஹ் என்ன செய்றான், ஃபத்வா மக்கா கொடுக்குறான். ஃபத்வா மக்கா கொடுத்து இப்ப ஒண்ணு செய்யலாம். 10,000 தோழர்களுக்கு வந்தாங்க சஹாபாக்களோட. அதே இடத்துல 2000 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. குறிப்பிட்ட நாள்ல மக்காவை இஸ்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்ல அப்படித்தான் செய்வான். கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடி நாங்க சந்திச்சோமா இல்ல? எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் குர்ஆன் சுன்னால உள்ளவர்களும் ஏதோ ரீதியான ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும். ஆனா அல்லாஹ் செலிசெலிப்பா ஆக்குவான். இன்னும் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த தஅவா பணியில கட்டாயமாக ஒவ்வொரு தனி மனிதர்கள் என்ற அடிப்படையில ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பணிகள்ல இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். அதற்கு கொண்டு அடிக்கடி மார்க்கத்தை நிறைய கேட்டு படிச்சு என்ன செய்யணும். சிறிய விஷயமா இருந்தாலும், ஒரு செய்தியா இருந்தாலும் பக்கத்துல அப்படி பரிமாறிக்கொள்ளணும். நண்பனுக்கு, எனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு, என்னோட நேராக தொழில் புரியக்கூடிய முதலாளிமாரனுக்கு என்ன செய்ய, அப்படி ஒரு செய்தியை மாத்துறது, மனைவிக்கு பிள்ளைக்கு என்ற அடிப்படையில் இதான் ஜெயம் தரும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு என்ன செய்றாங்க, தெளிவுபடுத்தக்கூடிய நீ நாங்க பார்க்கிறோம். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இந்த தஅவாவோடு முக்கியமான ஒரு செய்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபைலி. யார் ஒரு விஷயத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அதே போன்ற கூலி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதை சொன்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் அதை செய்யற நேரத்தில் அவரு மரணிக்கின்ற வரை அதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு தொடராக நன்மை வந்து கொண்டே இருக்கு. அந்த வரிசையில் தான் இந்த தஅவா பணியை பொறுத்தது சதக்கத்துல் ஜாரியா. இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரை சதக்கத்துல் ஜாரியா. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற சில செய்திகள் சொல்றேன், அதை கேட்டு நீங்க நடக்கிறீங்க. 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு நான் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும். 1000 பேர் நீங்க செய்றீங்க, அப்படியே டோட்டலா ஹோல்சேல் எனக்கு நன்மை கிடைக்கும்.
அந்த சதக்கத்துல் ஜாரியால தான் நான் போட்டி போடணும். அதுக்குத்தான் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அமைப்பை நம்ம அமைச்சுக் கொள்ளணும். அப்ப இந்த சதக்கத்துல் ஜாரியா, இந்த அழைப்பு பணி என்பது, நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒரு சதக்கத்துல் ஜாரியா. இதை நான் கபருக்காக சேர்க்கணும், நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும், பங்கு பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில உங்களுடைய குடும்பத்தை என்ன செய்யுங்க, அதிகமா ஈடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்து. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வளமையாக இந்த மஸ்ஜிதுல அசர் தொழுகைக்கு பிறகு பெண்களுக்கு என்ன செய்யப்படுது, சிறப்பு பயான்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது. நான் ஏன் இந்த மனைவி அனுப்பேன்? நிறைய பேர் என்ன தெரியுமா, சிலர் மனைவி அனுப்பிடுவாங்க, வளர்ந்து வர பிள்ளைகள் அனுப்புறது இல்லை. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அவங்களுக்கு நல்ல வளர்ந்ததுக்கு பிறகு அங்க முட்டிக்கிட்டு இருப்பாங்க. உமாவுக்கு மகளுக்கு ஒரே சண்டையா இருக்கு, போன் சண்டையா இருக்கு, அல்லது தொழுவது இல்ல, குர்ஆனை ஓதுவது இல்ல, சொல்றதை கேட்கறது இல்ல. காரணம் என்ன? நம்ம அந்த மகளுக்கு அந்த மகனுக்கு தாவாவை கொடுக்கல. நம்ம என்ன செஞ்சோம்னா, அவன் படிக்க கிளாஸ் போகட்டும், அவன் டியூஷன் போகட்டும், அவன் மகள் இங்க இருந்து படிக்கட்டும், அந்த எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது, இந்த எக்ஸாம் நெருங்கிட்டு படிக்கட்டும், நீங்க பயானுக்கு போம். இப்ப அவங்களுக்கு யார் போய் சொல்றது, பிள்ளைக்கு சொல்றது இல்ல. இன்னைக்கு நிறைய நம்ம என்னத்தான் இருந்தாலும் படிப்பு என்ற அடிப்படையில் கூட போன்ல தான் இருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க டார்கெட் பண்ணணும். நம்ம ஒழுங்கா இருக்கிறோம், மனைவி ஒழுங்கா இருக்கிறாங்க, வளர்ந்து வர பிள்ளையோட நிலைப்பாடு என்ன? ஓரளவுக்கு இருக்கிறாங்க, 15 வயசு 16 வயசு 17 வயசு, ஆனால் பிள்ளை தொழுகுதா, நேரத்துக்கு தொழுதாயே, உபதேசம் சென்றடைவது குறைவு, மிக மிக குறைவு. உபதேசம் கேட்கறது இல்ல, கேட்கறதுக்கான வழியை செஞ்சு கொடுக்கறது இல்ல. உன்னை எங்களுக்கு சொல்ல தெரியல, பிள்ளைக்கு சரியான முறையில் எங்களுக்கு சொல்ல முடியல, ஏதோ தொழுன்னு சொல்றோம், குர்ஆனை ஓதுன்னு சொல்றோம், அந்த சரியான விஷயத்தை உள்ளத்தை பதிக்கக்கூடிய அமைப்பு எங்களுக்கு தெரியல. அப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த இடத்துல உட்கார வச்சுன்னு சொன்னால் சில நேரங்கள்ல உள்ளம் திறக்கப்படும். சில தாவா, சில உபதேசங்கள், சில சொற்கள் என்ன செய்யா உள்ளத்தை தொற்றுச்சுனால், அடே நான் இரவுல ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, போன்ல இருக்க கூடாது, நான் அனாச்சாரத்தில் இருக்க கூடாது, தப்பான வழியில போக கூடாது, எனக்கு மார்க்க எப்படி வழிகாட்டுதுன்னு சொல்லி வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகள், பெண்கள் என்ன செய்வாங்க, தாவாவோட இருந்த கலக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஆண்களுக்கு பயந்து அழைக்கிறாங்களா, முதலாவது உங்களோட மகன்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க மகனோட வாங்க, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. தொழுவுற நேரத்துல தான் வேலைகள் நிறைய வரும், டக்குன்னு அப்ப போயிட்டு வந்து அனுப்பிடுவோம். இந்த பயான்கள் நேரத்துல தான் ஏதாச்சும் வேலை வந்துடும். பயான்கள் எங்களை பிக்ஸட்டா ஒவ்வொரு பள்ளிகள்ல ஒரு பகுதியில் அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நாள்ல இந்த நேரத்துல ஆண்களுக்கான பயான், என்ன மகன் கலந்து கொள்ளணும். ஏன் இன்னைக்கு அதான் பிரச்சனையா இருக்கு. அவருக்கு நம்ம என்ன செய்யணும், தாவாசின்னு சொன்னால் எனக்கு 100% சொல்ல முடியாது அவருக்கு. அப்ப என்ன செய்யலாம், இங்க சபையில உட்காரோம், ஏதோ ஒரு வெறுப்போட கேட்ட சில நேரங்கள்ல சில தெளிவுல ஒரு கிடைச்சிருச்சு சொன்னால் நல்ல பிள்ளையாக மாறுவார் என்ற அடிப்படையில குடும்பத்தோடு உபதேசங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய உபதேசங்களை கலந்து கொள்ளுங்க. பெண்களுக்கான உபதேசங்கள்ல உங்களோட குடும்பத்தை கலந்து கொள்ள சொல்லுங்க. ஆண்களுக்கான உபதேசங்கள்ல நீங்க கலந்து கொள்ளுங்க. அப்படி இருந்தால்தான் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொண்டே அன்புக்குரியவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ற அடிப்படையில நாம் அனைவரும் நமது குடும்பத்தை பாதுகாத்து குடும்பத்தோடு சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.